ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மட்டன் வந்து குக்கரில் வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ கேஸ் ஆன் பண்ண உடனே ஆயில் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஆனியனை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு டொமேட்டோ போட்டு நல்லா நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா சில்லி, பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி மசாலா. ஸோ 3 மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வந்து மட்டன் குழம்பும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் தயிரை ஆட் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லி நம்ம ஒரு கை அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து 3 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். 3 கிளாஸ்க்கு வந்து 6 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மேலேயும் வந்து புதினா கொஞ்சம் நல்லா தூவி விட்டாச்சு வாசனைக்காக. ஸோ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. செம்ம ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ நாங்கள் வந்து ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா பிரியாணி, மட்டன் குழம்பு, ரைத்தா.